இந்த வரமா. ஏமா லதா, ஏன் கூப்பிட்ட? ரஹீம் பாய், விளையாடலாம் வாங்களே. இந்த வலைய போட்டு மீன் பிடிச்சா 4 பேராவது திங்கலாம். இத குறுக்க கட்டி இப்படி ஒரு விளையாட்டா? இவ்வளவுதான் தெரியும். கீழே எது கிடந்தாலும் எடுக்காம விடவே மாட்டேன். அப்படி வந்து நில்லுங்க. சரி போடுங்க. ஐயோ அதை இல்ல, பந்த போடுங்க. பந்த நீ வச்சிருக்கிற, அப்புறம் என்ன போட சொல்ற? ஓ சரி போடு. ரஹீம், பண்டிகை என்னண்ணா இது? இப்ப என் கூட விளையாடுறது யாரு? நீங்க வாங்க. எனக்கு அவசரமான வேலை இருக்குமா? அதெல்லாம் முடியாது. என் கூட ஒரு கேம் விளையாடிட்டு தான் போகணும். ஓ, இப்போ உனக்கு ஒரு பார்ட்னர் வேணும், அவ்வளவுதானே? Thank God. கண்ணா, சார், உனக்கு ஷட்டில் ஆட தெரியுமா? சுமாரா தெரியும் சார். அவளும் சுமார் தான். நான் வர்ற வரைக்கும் அவ கூட கொஞ்சம் கம்பெனி பண்ணு, என்ன கொஞ்சம் காப்பாத்து. 1 hourல வந்தா. ஓகே. லதா கூட ஷட்டில் ஆடிட்டு இருந்தேன், வேர்த்து போச்சு, அதான் குளிச்சுட்டு. அப்போ உங்களுக்கு இங்க நல்லா பொழுது போகுது இல்ல? பொழுது போகல, நானா இப்படி சமாளிச்சிட்டு இருக்கேன். ஆமா, நீ எப்படி வந்த? நடந்து வந்த. அது இல்ல, நீ வரும்போது உன்னை யாரும் பாக்கலையே. ஏன் பார்த்தா என்ன? ஒண்ணு இல்ல, ஒண்ணு இல்ல. என்னமோ மறைக்கிறீங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நீ என்ன தேடி வருவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அப்போ என்னை பத்தி நீங்க நினைக்கவே இல்ல? என்ன ராதா அப்படி பேசுற? பின்ன ஏன் நீங்க வீட்டு பக்கமே வரல? வேலை அதிகம். போய் அன்னைக்கு நான் பேசினதுல உங்களுக்கு என் மேல கோபம். என்ன தவற எடுத்துக்கிட்டீங்க. அதுக்கு தண்டனையா? உனக்கு தண்டனை கொடுக்கறதுன்னா அது என்னையே நான் தண்டிச்சுக்கிற மாதிரி. ராதா, உன் மனசை கஷ்டப்பட வச்சுட்டு நான் உயிரோடு இருக்க மாட்டேன். நின்னுகிட்டு இருக்கியே, உட்கார் ராதா. பரவாயில்ல, உங்ககிட்ட நான் மனம் விட்டு பேசலான்னு வந்திருக்கேன். ஏதோ தூக்கி எறிஞ்ச மாதிரி நான் அன்னைக்கு பதில் சொல்லிட்டேனே தவிர அப்புறம் எனக்கு தூக்கமே வரல. என் நிலைமை அதுதான் ராதா. ஏதாவது பேசக்கூடாத பேசிட்டோமோ, அதனால உன் பெரிய விட்டு போகுமோன்னு கவலைப்பட்டேன். அன்பு காட்டுறதுக்கு ஒரு இடம் கிடைச்சதே, அதையும் என் ஆசையால கெடுத்துக்கிட்டேன்னு ரொம்ப பயந்துட்டேன். உங்க ஆசையில தவறு இல்ல, ஆனா எல்லாத்தையும் நல்லா யோசிச்சு தானே அப்படி கேட்டீங்க. நல்லா யோசனை பண்ணிதான் நான் அந்த முடிவுக்கே வந்தேன். இனிமே எந்த யோசனையும் கிடையாது? நிச்சயமா கிடையாது ராதா. அப்போ நிச்சயமா இந்த ராதா உங்களுக்கு சொந்தம். ராதா, இனிமே நான் உங்களை தேடி வர மாட்டேன். நீங்க தான் வரணும். வந்து எங்க அப்பா கிட்ட பேசணும். வரேன்.
என் பங்களா என்ன பார்க்கா இல்ல பப்ளிக் ஒரு ஹோட்டலா? காதலிக்கிறதா இருந்தா வேற இடம் பார்க்கட்டும், என் காம்பவுண்ட்குள்ள தேவையில்லை. முதலாளி, நீங்க யாரு சொல்றீங்க? உங்க மகளை தான் சொல்றேன். அவ யார்கிட்ட வேணாலும் எப்படி வேணாலும் பழகட்டும். ஐ டோன்ட் கேர். அதுக்கு ஏன் வீட்டை பயன்படுத்த வேணாம்னு சொல்றேன். முதலாளி, நீங்க சொல்றது எனக்கு ஒண்ணும் புரியல. ராதா நம்ம பங்களாவுக்கு வந்தாளா? உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதோ? நிஜமா முதலாளி? நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க கோபிக்கிற அளவுக்கு என் மக என்ன தவறு செய்தா? எல்லாத்தையும் ஓப்பனா சொல்லணுமா? அப்பதான் உங்களுக்கு புரியுமா? மானம் கெட்டு போய் உங்க மகளும் அந்த கண்ணனும் முதலாளி தப்பா எடுத்துக்கிட்டீங்க. கொஞ்ச நாள் அந்த தம்பி நம்ம வீட்டுல தங்கி இருந்து ஏதோ அந்த பாத்துட்டு போறான்னு என் மகா. அவங்க பாக்குறதும் பேசுறது இனிமே ஏன் வீட்டுல வேண்டாம். சரி, இனிமே ராதா நம்ம பங்களாவுக்கு வராம பாத்துக்கிறேன். ஆனா முதலாளி, ஒண்ணு மட்டும் சொல்றேன். தெய்வம் அறிய என் மகா ஒரு தவறும் செய்ய மாட்டான். என்ன அறியாம ஏதாவது தவறு செய்தான்னா நானும் பொறுத்திருக்க மாட்டேன். நீங்களும் பாத்தீங்கன்னா அந்த 2 பேரையும் சுட்டு புசிக்கிடுங்க முதலாளி, சுட்டு புசிக்கிடுங்க. போங்க போங்க. கண்ணன் வர சொல்லுங்க. மிஸ்டர் கண்ணன் இன்னைக்கு லீவு சார். லீவா? மேனேஜர் வர சொல்லுங்க. எஸ் சார். சார், பாஸ் வாண்ட்ஸ் யூ. சார், யாரை கேட்டுக்கிட்டு கண்ணனுக்கு லீவு கொடுத்தீங்க? நீங்க இல்ல, அதனால. நீங்க முதலாளி ஆயிட்டீங்களோ? வர வர அவன் இஷ்டப்படி நடக்க ஆரம்பிச்சிட்டீங்க. கொஞ்சம் கூட டிசிப்ளின் கிடையாது. நான் என்ன சொல்ற பையன். அந்த 2 பேரையும் சுட்டு புசிக்கிடுங்க முதலாளி, சுட்டு புசிக்கிடுங்க. நீங்களும் பாத்தீங்கன்னா அந்த 2 பேரையும் சுட்டு புசிக்கிடுங்க முதலாளி, சுட்டு புசிக்கிடுங்க. ஏண்டா உனக்கு எவ்வளவு துணிச்சிருந்தா இப்படி? ஐயா இல்லடா, நான் உனக்கு இவ்வளவு தூரத்துக்கு இடம் கொடுத்தேன் பாரு. என்ன சொல்லணும்? எங்க போங்க, அப்பா கிட்ட நான் பேசிக்கிறேன். என்ன பேச போற? ஊரு பேரு தெரியாத அனாதை கிட்ட உனக்கு என்ன சவகாசம்? அவன் தலையை துவற்ற அளவுக்கு சொந்தமாயிட்டியா? சொந்தமாயிட்டேப்பா. நாங்க ஒருத்தர் விரும்புறோம். என்ன சொல்ற? அவர் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னாருப்பா. உன்னை இப்படியே அடிச்சு கொண்டு விடுவேன். தங்கறதுக்கு இடம் கேட்டான்னு ஊர்ல அலைய தெருநாய்க்கு நான் இடம் கொடுத்தேன்னா அவன் உன்னைய கல்யாணம் பண்ணிக்க போறானா? இவ்வளவு தூரத்துக்கு பேசுறதுக்கு உனக்கு என்ன நெஞ்செழுத்து இருக்கணும்? Ready? Thank you.
போட்டோ எப்ப தரீங்க மாமா? இன்னும் 1 மணி நேரத்துல தரேன். வா என்னோட. வரம்மா. போட்டோ வந்தாச்சு. அம்மா போட்டோ வந்தாச்சும்மா. அம்மா குடுமா, நான் பார்த்து தரேன். ஏய், நான் தாண்டா எடுத்துட்டு வந்தேன். எனக்கு குடுறா. ஏய், நான் கொடுக்க மாட்டேன். ஏய், எனக்கு குடுறா. டேய் டேய், சண்டை போடாதீங்கடா. நல்ல நாளும் அதுவுமா போட்டோ அடைஞ்சதுன்னா சும்மா விட மாட்டேன். ஆமா. என்ன பண்ண பாவி? என்ன இந்த வீட்டு பக்கம் தலை காட்டு ஒண்ணுடுவேன். வரமாட்டேன். இனிமே நான் வரவே மாட்டேன். சத்தியமா நான் வரமாட்டேன். வரவே மாட்டேன். போ போடா போ. ஒரேடியா போயிடு. தொலைஞ்சு போயிடு. தம்பி, டிக்கெட் வித்தவுட்டா? என்ன இந்த மாதிரி திருட்டு பசங்களை எல்லாம் ஜெயில தாண்டா போனோம். சார் இனிமே செய்ய மாட்டேன் சார். தெரியாத செஞ்சுட்டேன் சார். சார், பையனை பார்த்தா நல்ல குடும்பத்து பையனா தான் தெரியுறான். ஏதோ தெரியாதனமா செய்துட்டான்னு நினைக்கிறேன். என்ன சார் தெரியாதனம்? இந்த மாதிரி பசங்கள்லாம் ஆள் அசந்தா அபேஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. சார் சத்தியமா சொல்றேன் சார். நான் திருடல சார். என்ன விட்டுடுங்க சார். எல்லாம் தெரியும். நகரா அவனை விட்டுருங்க. அவனுக்கு டிக்கெட் போட நான் தான். பரிதாபப்பட்டு இந்த மாதிரி பசங்களை ஆதரிக்கிறது ரொம்ப தப்பு சார். ஒரு காலத்துல 4 டிக்கெட் எல்லாம் பிரயாணம் செய்திருந்தான் சார். இந்த பையனுக்காவது ஒழுங்கா சட்ட டிரைவராவது இருக்கு. நான் கட்டின துண்டோட வந்தேன். தம்பி, வீட்டுல சண்டை போட்டுட்டு ஓடிடுறியா? ஆமா சார். பணம் தர்றேன், திரும்பி உன் வீட்டுக்கே போயிடுறியா? வேண்டாம் சார். நான் வீட்டுக்கு போன என்ன அடிச்சு கொண்டுடுவாங்க சார். அதோ பாரு, அப்பா வந்துட்டாரு. லதா, வா 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 வா. பாத்தியா, உனக்கு ஒரு அண்ணனை கூட்டிட்டு வந்திருக்கிறேன். ஆயா, பையன் பேர் சோமு. ரொம்ப பிடிவாதக்காரன். நம்ம வீட்லயே வளர்க்கலாம்னு கொண்டு வந்திருக்கிறேன். பையனோட அப்பா அம்மா? அப்பா இல்ல, அம்மாவும் தம்பி இருக்கிறாங்க. ஏதோ கோவம் வீம்பு பிடிச்சிட்டு வீட்டை விட்டு ஓடி வந்திருக்கான். இவனை பார்க்கும்போது ஏன் ராஜா ஞாபகம் தான் எனக்கு வந்துச்சு. சோமு, எனக்கு ராஜான்னு ஒரு மகன் இருந்தான். அவனும் அவன் அம்மாவும் ஒரு கார் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நானும் லதாவும் தனியா தான் இருக்கிறோம். இனிமே நீதான் எனக்கு ராஜா. லதாவுக்கு அண்ணன். லதாவை உன்னுடைய சொந்த தங்கச்சியா நினைக்கணும், தெரியுதா? கும்பர முதலாளி. வா பாண்டியா. என்ன சரக்கெல்லாம் எப்படி போயிருக்கு? 10 டசன் டிரான்சிஸ்டர், 24 கேஸ் விஸ்கி போயிருக்குங்க. இதுல 25,000 ரூபாய் பணம் இருக்கு முதலாளி. பாக்கி சரக்கெல்லாம் தள்ளிடுறேங்க. வர்றேங்க. என்ன சொம் பாக்குறேன்? உழைச்சு சம்பாதிச்சு பணக்காரனானது ஒரு விதம், அதுக்கு பொறுமை வேணும். உழைக்காம சம்பாதிச்சு பணக்காரனானது இன்னொரு விதம், அதுக்கு தைரியம் வேணும். நான் இப்ப 2வது விதத்துலதான் பணத்தை சம்பாதிச்சுட்டு இருக்கிறேன். எல்லாத்தையும் உனக்கு நான் கத்துக் கொடுக்குறேன். ஆனா அதுக்கு முன்னாலே உன் குடும்பத்தை சந்திச்சு உன்னை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும். வா. அண்ணன் கணக்கு முடிச்சதுக்கு அப்புறம் உங்க கூட விளையாடுறேன். தொந்தரவு பண்ண கூடாது. ஆயா, தங்கச்சியை கொஞ்சம் கூட்டிட்டு போங்களேன். வாமா. கணக்கு முடிச்சிட்டேன் மாமா. வெரி குட். எங்க என்ன படி? விஸ்கி 22 கேஸ், வாட்ச் 240, டிரான்சிஸ்டர் 36. கரெக்டா மாமா? நான் இனிமே உனக்கு மாமா இல்ல, அப்பா. சோமு, உன் வீட்டுக்கு போயிருந்தேன். நீ காணாம போன ஏக்கத்துல உங்க அம்மா படுத்த படுக்கையா இறந்துட்டாங்கப்பா. அம்மா அம்மா. அழாது சோமு, அழாது. உன் தம்பியை பத்தியும் விசாரிச்சேன். உங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் அவரை பத்தி எந்த விஷயமும் தெரியலன்னு சொன்னாங்க.
அன்னைக்கு வந்த மாதிரியே எனக்கு ஒரு மகன் வேணும்னு ஆசைப்பட்டேன் இல்லையா? ஆண்டவனா பார்த்து உன்னை என்கிட்ட அனுப்பிச்சு வச்சுட்டான். இத பார், உன்னை நான் கோடீஸ்வரன் ஆக்குறேன். உன் தம்பியும் எங்கேயாவது படிச்சு முன்னுக்கு வருவான். இனிமே நீ சோமு இல்லை, என் சொந்த மகன் ராஜா. என் கதையை சொல்லி நான் உங்களை கலங்க வைக்கிறேன் சார். அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. அண்ணனை தேடி பல ஊர் அலைஞ்சேன், கிடைக்கல. வார சாப்பாட்டுக்கார பையனா ஒவ்வொரு பெரிய வீட்லயும் ஒவ்வொரு வாரம் பகலெல்லாம் எடுபடி வேலை செஞ்சு ராத்திரி நேரமெல்லாம் படிச்சு SSLC பாஸ் பண்ணேன். என்னமோ சார், தனக்குன்னு வேண்டியவங்க யாருமே இல்லைன்னு தெரியும் போதுதான் ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கையில ஊக்கம் ஏற்படுதுன்னு நினைக்கிறேன். What you mean? You are perfectly correct. துணை இல்லைன்னு தெரியும் போதுதான் நமக்கு வாழ்க்கையில துணிச்சலி வருது. அப்புறம் SSLCல ஸ்டேட்லயே ஃபர்ஸ்டா பாஸ் பண்ணேன். மார்க்கு காட்டி காலேஜில் இடம் பிடிச்சேன். மற்றபடி புஸ்தகம், சம்பளம், சாப்பாட்டுக்கெல்லாம் பார்ட் டைம் வேலை, சின்ன சின்ன டியூஷன் வச்சுக்கிறது, அதிகாலையில சைக்கிள்ல போய் பேப்பர் போடுறது. கடிகாரத்துல முள்ளு கூட நிற்கும், நான் நிக்கல சார். அரைப்பட்னி, கால் பட்னி, அங்க இங்க கடை. இதுல எப்படியோ BA ஃபர்ஸ்ட் கிளாஸ் வாங்கிட்டேன். பட்டம் வாங்குற வரைக்கும் நான் பட்ட கஷ்டம் பெருசு இல்லை சார். வாங்கினதுக்கு அப்புறம் தான் பட்டியே ஆரம்பமாயிடுச்சு. ஏழுன்னு சொல்லிட்டு அலைஞ்சவன் அப்புறம் BAன்னு சொல்லிட்டு அலைஞ்சவன். பட்னிக்கு சோறு போட்டவங்க பட்டத்துக்கு சோறு போடு. எங்கேயுமே வேலை கிடைக்குது. ரொம்ப தொல்லப்பட்டேன். முடிவுல தான் உங்களை பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு தெரியும். பண்ணிக்கணும் சார். எங்கேயாவது சொல்லி அழணும்னு நினைச்சேன், உங்ககிட்ட சொல்லி அழுட்டேன். பரவாயில்ல, அண்ணன்கிட்ட தானே சொல்லி எழுத சார். ஐ மீன், உன்னை விட நான் வயசுல பெரியவன், என்ன அண்ணன்னு சொல்லிக்கிறதுல என்ன தப்பு? நீ என்ன அண்ணனா ஏத்துக்கிறதுல தான் என்ன தப்பு? உனக்கு தான் ஒரு அண்ணன் இருந்திருக்கானே, அந்த இடத்த நான் எடுத்துக்கிட்டதான் நினைச்சுக்கோ. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அண்ணன் நினைச்சுக்கன்னு உரிமையோட சொல்றீங்க. என் மேல இவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்க. என் கதையை கேட்டு கண்ணீர் வடிக்கிறீங்க. அதெல்லாம் ஒண்ணுமில்லை. நான் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டவன். வேற நான் என்ன சொல்ல போறேன்? கண்ணா, இன்னையில இருந்து நீ என் குடும்பத்துல ஒருத்தன். உனக்கு என்ன வேணுமோ தாராளமா என்கிட்ட கேட்கலாம். மழை அடிச்சு ஓஞ்சிருக்கு, நிம்மதியா ரெஸ்ட் எடுத்துக்க. எக்ஸ்கியூஸ் மீ. என்னப்பா? எஸ் எஸ். தங்கமான மனுஷன், இவரை போய் தவறா பேசுறாங்களே. முதலாளி, நீங்க சொன்னது அத்தனை உண்மைதான். என் பொண்ணு கட்டிக்கிறதா இருந்தா அந்த வெறும்பைய கண்ணனை தான் கட்டிக்கலாம், இல்லைன்னா கல்யாணமே வேண்டான்னு பிடிவாதமா சொல்றேன் முதலாளி. எனக்கு என்ன பண்றதுனே தோணல. பொறுமை ராமையா, பொறுமை. என்ன சொல்றீங்க முதலாளி? கல்யாணம்ங்கிறது 1000 காலத்து பயிர். மண்ணை பார்த்து தான் நம்ம என்ன பயிர் போடலாம்னு முடிவு பண்றோம். அதே போல மனுஷனையும் பார்க்க வேண்டாங்களா? அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தர் விரும்பும் போது அந்த கல்யாணத்தை முடிச்சு வச்சிட வேண்டியதானே நம்ம கடமை. அவன் யாரு, என்ன ஜாதின்னு ஒண்ணுமே தெரியல. ரமையா, அனாதை பையன், அப்பம் பேர தெரியாதவன். அவனுக்கு போய் ராமையா, ஒருத்தரை பத்தி நல்லா தெரிஞ்சுக்காம நாம தப்பா பேசக்கூடாது. கண்ணை ஏழை விட்டு பையன் தான், ஆனா நல்ல குடும்பத்தை சேர்ந்தவன். நான் விசாரிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன். அவனுக்கு உங்க பொண்ணை கொடுக்கறதுல எந்த தப்பும் கிடையாது. அவனுக்கு தாய் தகப்ப இல்லைன்னா என்ன, நான் இருக்கேன் முதலாளி. ஐ மீன், அண்ணன் மாதிரி நான் இருக்கேன். அந்த ஸ்தானத்துல இருந்து கேட்கிறேன், கண்ணனுக்கு உங்க மகளை கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்களா? நீங்களே இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறம் நான் என்ன பதில் சொல்ல போறேன்? கல்யாணத்தை நடத்தி வச்சிடறேன். நான் நடத்தி வைக்கிறேன், என் வீட்டுல. சந்தோஷம். நான் வர முதல். அண்ணா, என்னண்ணா
முழு மனசோடையா நீங்க இந்த கல்யாணத்தை நடத்துறீங்க? மனசார பிரியப்பட்டுதான் நடத்துறேன். என்னால உங்களை புரிஞ்சுக்கவே முடியலையே. இப்ப மட்டும் இல்ல, எப்பவுமே என்ன புரிஞ்சுக்க முடியாது. மனு தோப்பனா இதோ இருக்கிற சாமி, மாப்பிளை தோப்பனா. மாப்பிளைக்கு பெரியவா யார் இருக்கா? நான் இருக்கேன். உள்ள வரத்துக்கு இதான் வழி. என்னப்பா கைடு மாதிரி? இல்லைங்க முதலாளி, தம்பிக்கு ரெஸ்ட் ஹவுஸ் திறந்து வச்சதே நான் தான். அந்த ராசியில தான் இப்ப இந்த பெரிய வீட்டையும் திறந்து வைக்கிறேன். தம்பி, அந்த வீட்டை பாக்குறதுக்கு உனக்கு சைக்கிள் மட்டும் இருந்தா போதும். இந்த வீட்டை பார்க்கணும்னா மோட்டார் பைக்கே தேவை, அவ்வளவு பெருசு. தம்பி வாங்க மேல போலாம். நீ தாம்மா சேர்ந்து வா. ஓஹோ, மேல போனதுக்கு அப்புறமோ அஸ்திவாரமே 16 அடி. அப்புறம் தோண்ட முடியல, தண்ணி வந்துருச்சு. சீக்கிரமா வந்துரு, இல்லன்னா தலை சுத்தம். முன்னுக்கு போ. அப்படி போகாத, பரப்பு இடத்துக்கா கொண்டு போய் விட்டுறோம். இப்படி வா. பார்த்து பார்த்து, பட்டாசுக்கு நெருப்பு வைக்கிற மாதிரியே வரணும். அத்தனையும் சரவக்கல்லு, வழுக்கி விட்டுரும் சொயின்னு. இது என்ன ரூம் சொல்லு? பெட்ரூம். எப்படி தெரியும்? கேட்டா பெட் இருக்கும்ப. அங்க ரெஸ்ட் ஹவுஸ்ல ஒருத்தர் தானே படுக்கலாம்னு சொன்னேன். இங்க 2 பேரே படுக்கலாம். ஏன் 2 கட்டில் இருக்க? உன்ன தெரியாதா இருக்கு? கடைசியில ஒரு பெட்ல தான் படுக்க போறேன். பயங்கர ஸ்பிரிங், அமுத்தி உட்கார்ந்த தூக்கி வீட்டை விட்டு வெளியவே எரிஞ்சிரும். ஜாக்கிரதை. என்ன கட்டில் இது? ஹைதராபாத், மெத்த செகந்திராபாத், கட்டன் அலகாபாத். இப்ப சாப்பாடு பகாலாபாத். புதுசா சமயக்காரி வேலைக்கு வச்சிருக்கிறேன், செய்வாளான்னு கேட்டு வர்றேன். அடடே, பாத்திரங்கள் ஒரு ஆப்பிள் இருக்கு. அதே பார்த்தா தெரியலையான்னு கேப்ப. அதே நீ என்ன திறந்தா மூடவே மாட்டியா? அதே மூடும். அதே எப்படி மூடும்? நம்மளா மூடுனாத்தான் மூடும். மூடும். எப்ப மூடும்? இப்ப மூடும். உடனே மூடு. அதே புதுசாவும் இருக்கு, நல்லாவும் இருக்கு. அதே ரொம்ப சுத்தமா இருக்கு. அதே நீ எவ்வளவு சுத்தமா இருக்கியோ அதே மாதிரி இந்த சமயக்கட்டையும் பெட்ரூம் மாதிரி சுத்தமா வச்சிருக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. அதே அதே அதை விட்டா உனக்கு வேற ஒண்ணுமே தெரியாதா? அதே அதே வேலைக்காரி பரவாயில்ல போல் இருக்கு. இப்ப தண்ணி எதுக்காக குடிச்ச? காப்பிக்கு. காப்பி போட போறியா? வந்து போடு, குடிச்சு பார்த்துட்டு காப்பியா சாயாவான்னு நான் சொல்றேன். அதே இவ்வளவு சீக்கிரம் நமக்கு ஒரு வாழ்க்கை அமையும் நினைச்சியா? வாழ்க்கை அமையும் நினைச்சேன், ஆனா இவ்வளவு வசதிகளோட அமையும் நினைக்கல. எல்லாத்துக்கும் முதலாளியோட நல்ல மனசுதான் காரணம். அவருக்கு மட்டும் நம்ம மேல அனுதாபம் இல்லைன்னா நமக்கு இவ்வளவு பெரிய அந்தஸ்து ஏற்பட்டிருக்காது. ஏதோ கூட பிறந்தவ மாதிரி என் மேல இவ்வளவு அன்பு செலுத்துறாரு. ஏன் பேசாம இருக்க? இப்ப நம்ம வேற யார பத்தியும் பேச வேண்டாம், நம்ம பத்தியே பேசுவோமா? பேசுவோமே. முதலாளி, என் தலைமையில உள்ள பாரத்தை இறக்கிட்டீங்க. என் தலைமையில ஒரு பெரிய பாரம் இருந்தது, நானும் அதை இறக்கி வச்சுட்டேன்.
சில பேருக்கு நாம கடன் கொடுக்க வேண்டி இருக்குது, ஆனா நாம அவங்களை ஏமாத்திட்டதா நினைக்கிறோம். ஒரு நாள் நம்ம எரியாமலே அந்த கடனை திருப்பி கொடுக்கும்படி ஆயிடுது. என்ன பாக்குறீங்க? இவ்வளவு காலமா விசுவாசமா என் கம்பெனியில உழைச்சிருக்கீங்களே, அதுக்கு நன்றி கடனா உங்களுக்கு நான் எவ்வளவு செய்யணும்? அதை ஈடு கட்டிட்டதா நினைச்சுக்கோங்க. அப்படி பார்த்தா இப்போ உங்க எஸ்டேட்டுக்கு என்ன பொறுப்பாளியா அனுப்புறீங்களே, அது என் சம்பந்தி சாதாரண மனுஷனா இருக்கலாமா? அதனால தான் எஸ்டேட் இன்சார்ஜ் கொடுத்திருக்கேன். நானும் நீங்களும் சம்பந்தியா? எஸ், நாம 2 பேரும் தானே தாம்பூலம் மாத்திக்கிட்டோம். அப்படின்னா நாம யாரு? முதலாளி, இன்னைக்கே எஸ்டேட்டுக்கு புறப்படுங்க. உடம்ப பாத்துக்கங்க. வரப்பா. லதா, பாத்தியா? கண்ண ராதா கல்யாண போட்டோ இந்த பக்கம் வச்சுட்டேன். உன் கல்யாண போட்டோவை இந்த பக்கம் வச்சேன்னா பேலன்ஸ் கரெக்ட் ஆயிடும். ஆமா, எனக்கு தான். உனக்கு தான் பாத்துட்டேன். மாப்பிள்ள ஐஏஎஸ் நாளைக்கே பொண்ணு பார்க்க வர போறாங்க. உன்னை பார்த்தாங்க பக்குன்னு கொத்திட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நீயும் ஐஏஎஸ் இந்த பக்கம். அப்போ உங்களுக்கும் கல்யாணம் ஆன உடனே நீங்களும் அண்ணியும் இருக்கிற போட்டோ சென்டர். எனக்கு கல்யாணமா? என்னுடைய கடமை எல்லாரையும் கரை சேர்க்க வேண்டியது. இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு, இன்னும் ஏன் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரல? மிஸ்டர் ராஜா, அடிச்சிட்டு வர யாரும் போயிருக்காங்க? மேனேஜர் வாசுவை தான் அனுப்பிச்சிருக்கேன். பட் ஏன் லேட்டுன்னு தெரியல. என்ன மிஸ்டர் வாசு, நீங்க மட்டும் வரீங்க, அவங்க வரல? அவங்க எல்லாம் வரல சார். ஏன் சார், உங்களோட தனியா ஒரு வார்த்தை. தனியா நைய பேச மன்னிக்கணும் சார், ரொம்ப பர்சனல். இங்க உள்ளவங்களுக்கு எல்லாம் என்ன பத்தி நல்லா தெரியும், சும்மா சொல்லுங்க சார். ஸ்பீக் அவுட். நம்ம குடும்பத்தை பத்தி விசாரிச்சாங்களாம். உங்களை பத்தி நல்ல அபிப்பிராயம் இல்லைங்களா? நீங்க குடிகாரறான், கண்ட பெண்களோட சுத்தர வரான். அதனால இந்த குடும்பத்தோட சம்பந்தம் வச்சுக்கிட்டா எங்களுக்கு கேவலம் சொல்லி வேண்டான்னுட்டாங்க. உங்களுக்கு எல்லாம் தொல்லை கொடுத்துட்டேன். I'm sorry. கடையில துணி வாங்கும் போது துணி கேரண்டியானதான் கேட்கிறோம், கடை கேரண்டியான கேட்கிறோம். முதலாளி எப்படி தான் இவனுக்கு என்ன? எத்தனை மாப்பிள்ளைங்க வர்றானுங்க, வேணாம்னு சொல்லிட்டு போறானுங்க. பாவம் லதா. அல்லா, இந்த பொண்ணோட கல்யாணத்தை நீதான் சீக்கிரமா முடிச்சு வைக்கணும். என்னையும் ஊமையாக்கி உங்க மகளுடைய கல்யாணத்தை நிறுத்துறது நீங்கதான். நான் மட்டும் யாருங்கிற உண்மையை சொல்லி இருந்தா. அண்ணா, இனிமே இந்த எக்ஸிபிஷன் வேண்டாம் அண்ணா. ஒவ்வொரு மாப்பிள்ளையா நீங்க பார்க்க ஒவ்வொருத்தனும் உங்களை குத்தம் சொல்ல. எனக்கு கல்யாணமே வேண்டாம். ஆமா அண்ணா, சாகர வரைக்கும் நான் உங்க கூடவே இருந்துடுறேன். சும்மா மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. இப்படி ஒரு பாசத்தை வளர விட்டுட்டு என்ன பேச விடாம செஞ்சிட்டீங்களே, என்கிட்ட சத்தியம் வேற வாங்கிக்கிட்டீங்களே. ராஜா கிட்ட நான் கொஞ்சம் தனியா பேசணும். நீ இந்த அம்மா. டாக்டர் உங்களை தூங்க சொன்னார்ப்பா. தூங்கிடுறம்மா, சீக்கிரமே தூங்கிடுறேன்.
இத டாக்டர் சொல்லணுமா? நீ உள்ள போயிருமா? ராஜா, எல்லாரும் போயிட்டாங்களே. என் உயிரை காப்பாத்துறதுக்காக நீங்க அந்த குண்டை தாங்கியிருக்க வேண்டாம்ப்பா. வயசு புள்ள ஒன்ன பலி கொடுத்துட்டு வயசான கிழம் நான் உயிரோட இருக்கணுமா? அப்பா, ஆமா ராஜா, வாழ்க்கையில நான் அனுபவிக்க வேண்டியதெல்லாம் அனுபவிச்சுட்டேன், பார்க்க வேண்டியதெல்லாம் பார்த்துட்டேன். இனிமே நான் போறதான்ப்பா நியாயம். ஆனா ராஜா, என் மனசுல இருக்கிறத இப்போ உங்ககிட்ட நான் சொல்லிடுறேன். உன் கைய கொஞ்சம் கொண்டா. எனக்கு நீ ஒரு சத்தியம் செய்து கொடுக்கணும். அந்த சத்தியத்தை எப்பவும் மீறக்கூடாது. என்னப்பா, எங்கேயோ கிடந்தவன் ஆளாக்கி இவ்வளவு பெரிய மனுஷன் ஆக்கிருக்கீங்க. உங்க வார்த்தையை நான் மீறுவேனா? ராஜா, நீ ஏன் பிள்ளை, லதாவுக்கு சொந்த அண்ணன். இதுதான் உங்ககிட்ட நான் கேட்கிற சத்தியம். உன்னை சேர்ந்தவங்க வந்தாலும் சொந்தம் கொண்டாட நினைச்சாலும் நீ உன்னை காட்டி கொடுத்துக்கவே கூடாது. என் பிள்ளைன்னு தான் சொல்லணும். ராஜா, உன்னைத்தான் சொந்த அண்ணன்னு நினைச்சுதான் என் மக உன் பேர்ல பாசத்தை கொட்டிக்கிட்டு இருக்கா. நீ வேற யாருக்கோ சொந்தம்ன்றது அவளுக்கு தெரிஞ்சா தான் ஒரு அனாதைன்னு நினைச்சு துடிச்சு போயிடுவான். என் மகளால் அதை தாங்கவே முடியாது. எத்தனை கோடி சொத்து இருந்தாலும் உலகத்துல உறவு இல்லாம தனிமை ஏற்பட்டுட்டா பணத்தை கட்டிக்கிட்டு பாசம் கொண்டாட முடியாது. ரூபா நோட்டுக்கு மதிப்பு இருக்கலாம், மனசு இல்லையே. ராஜா, லதாவும் தங்கச்சி தான், கடைசி வரைக்கும் உன் சொந்த தங்கச்சி தான். நீ வேற யாருன்றது அவளுக்கு தெரியக்கூடாது, தெரியவே கூடாது. சத்தியம் பண்ணு ராஜா, சத்தியம் பண்ணு. நான் என் வாக்க காப்பாத்திட்டேன். ஆனா உங்க பொண்ணோட வாழ்க்கையை யார் காப்பாத்துறது? ஒரு வார்த்தை, ஒரே வார்த்தை, நான் லதாவோட சொந்த அண்ணன் இல்லைன்னு சொல்லிட்டா அடுத்த நிமிஷமே அவளுக்கு கல்யாணம் ஆயிடும். உண்மையை சொல்ல விடாம என்ன ஊமையாக்கிட்டீங்களே. நேர்ல பார்க்கத்தான தீபமா எரியறனே தவிர நெஞ்சுக்குள்ள திரியா கருகிட்டு இருக்கேன்பா, திரியா கருகிட்டு இருக்கேன்.